உடனே ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். தேகுவுக்கு உடனே போ, இந்த கடிதத்தை எழுதி தரேன், நான் இதாக தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, ஒரு அபராத க்ஷமாபண கடிதம் தரேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. எனக்கு அவரை பார்க்குறதுக்கு லஜ்ஜையாக இருக்குது, ஆனால் அவருடைய குணம் எனக்கு தெரியும், அவர் என்னை மன்னிச்சுடுவார், நீ இதை கொண்டு போய் கொடு. இங்கேருந்து இதை எடுத்துன்னு இவன் போகிறான் துக்காராம் மகாராஜிட்ட. அபங்கம் கிடச்சி கொடுத்தோன்னா ஜனங்கள் பூரா அவர் சுற்றி நின்றுட்டு எல்லாரும் அவரை கொண்டாடின்னு இருக்கா. எல்லாரும் ஏற்கனவே அவர்கிட்ட அபங்கம் தெரிஞ்சுன்னு பாடுறவா தானே எல்லா பக்த ஜனங்களும். அங்கே தான் ராமேஸ்வர் பட் மகாராஜிட்டேருந்து வரேன். அவர் உடம்பெல்லாம் எரியிறது, அவருக்கு என்னமோ முடியல. அந்த குளத்தில் அநாகர் ஷா குளத்தில் இறங்கி விட்டார் பூனேவில். மாவுலியோட உத்தரவாம் உங்களை வந்து பார்க்க சொல்லி. மனசு உருகி போயிட்டார் துக்காராம் மகாராஜ். அந்த சத்பிராமணருக்கா அப்படி ஆயிடுத்து. மாவுலியுடைய கட்டளை அதை நான் நிறைவேற்றுறேன். தனக்கு பண்ணின அபச்சாரத்தினால ஆயிடுத்துங்கிறத ஒரு எண்ணத்துக்கு கூட அவர் ஒத்துக்க மாட்டார். சித்த சுத்த தரி சத்ருமித்ர ஹோதி व्याग्रहीन काति सर्पतया चित्त शुद्ध तरी शत्रुमित्र होती व्याग्रहीन काति सर्पतया विशते अमृत आघातते हित अकर्तव्य नीत होयत्यासी दुखते देयिल सर्व सुख पड़ होतील शीतल अग्नि ज्वाला आवडेल जीवा जीवाची परी सकळा अंतरी एक भाव तुका म्हणे कृपा केली नारायणे जीनी जेत येणे अनुभवे चित्त शुद्ध तरी शत्रुमित्र होती व्याग्रही नकाती सर्प दया चित्त शुद्ध तरी शत्रुमित्र होतीन எண்ணம் தூய்மையானால் எதிரியும் நண்பனாவான் அர்த்தம். கடிக்க வர புலியோ கொத்த வர பாம்போ ஒன்றும் பண்ணாது. எப்படி சொல்றாரு இதெல்லாம்? அங்கதனா பிரகலாதனா உத்தவரா நாமதேவரா இருந்தவர் தானே துக்காராம் சுவாமியா வந்திருக்கார். இதெல்லாம் பிரகலாதன் அனுபவிச்ச கஷ்டம் தானே. அவர் சொல்றார், விஷத்தே அமிர்த, விஷம் கொடுத்தா அமிர்தமா போயிடும். அகாததே ஹித, எதெல்லாம் அஹிதமான கெடுதல்களா நமக்கு ஏற்படுத்துறாளோ அதெல்லாம் ஹிதமா மாறிடும். அகர்த்தவ்ய நீத ஹோயத்யாசி, பண்ணப்படாத கெடுதல்கள் யார் பண்ணினாலும் அதுக்கு நமக்கு அனுகூலமா போயிடும். துக்கத்தே தேயில சர்வ சுக பல, நம்ம கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த கஷ்டம் நமக்கு சுகமாக போய் முடிஞ்சிடும். ஹோத்தில சீதள அக்னி ஜுவாலா, நெருப்ப மேல போட்டாலும் குளுமையா இருக்கும்னா இப்படி நடக்குமான அப்பர் சுவாமிகள் நடக்குங்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணிரும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. சுண்ணாம்பு காலவேல போட்டா ஏசி குளிர் தாங்கலையே, கொஞ்சம் பாயிண்ட் குறைச்சா தேவையில்லைங்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கான் அவருக்கு, திருநாவுக்கரசருக்கு. அவர் சொல்றார், ஹோத்திட சீதள அக்னி ஜுவாலா. பகவானோட கிருபை இருந்தால் துக்கமும் சந்தோஷமாக மாறும். இது சத்தியம். அதுக்கு வழி என்ன? முதல்ல மனம் தூய்மையாகணுங்கிறார். சித்த சுத்த தரி சத்ரு மித்ர ஹோதி, அனுகிரகம் தானே வரும். இந்த அபங்கத்தை இங்க எழுதும்போது அங்க அவருக்கு உடம்பு குளிர்ந்து போயிடுதான். இதை கொண்டு போய் கொடுத்து பார்த்து படித்து பாராயணம் பண்ணிலாம் இல்லை, இங்கே எழுதுறது அங்கே உடம்பு குளிர்ந்து போயிடுது. ஆஹா, இந்நேரம் இவன் போய் சேர்ந்துருப்பான், மகாராஜிட்ட கொடுத்துருப்பான், அவர் எனக்காக ஏதோ அனுகிரகம் பண்ணியிருக்கார், என்னன்னு தெரியல.
அவர் என்னை நினச்ச மாத்திரத்திலே என் உடம்பு குளிருமானால் அவரோட மகிமையை நான் என்ன சொல்ல முடியும்? ஞானேஸ்வர மாவுலி ஜகத்குருவான கிருஷ்ணனுடைய அவதாரமான ஞானேஸ்வர மாவுலி அவர்கிட்ட போன் அனுப்புகிறார்னா அப்போ இவர் தானே ஜகத்குருன்னு நான் மாவுலி காட்டினதாகவே நான் எடுத்துக்கணுமே அப்படின்னு தன்னுடைய லஜ்ஜையை விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வரார் துக்காராம் மகாராஜ்கிட்ட. அவர் வராரு தெரிஞ்ச உடனே அவரை எதிர்கொண்டு அழைக்க போகிறார். அவர் ரொம்ப பெரியவர், வேதம் படித்தவர். நான் முட்டாள் மண்டு, அவர் என்னை வந்து பார்க்குறதாவது அப்படின்னு இவர் போகிறார். 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுட்ட உடனேயே ஏக காலத்தில் அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணார், இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். பாங்கார்க்க மகாராஜ் எழுதுகிறார், தன்னுடைய அவதாரம் முடிஞ்சு சரீரத்தோடு வைகுண்டம் போகிற முட்டுக்கும் எப்பெல்லாம் ராமேஸ்வர் பட்டு இவரை நமஸ்காரம் பண்ணுறாரோ அப்போல்லாம் இவர் பதில் நமஸ்காரம் பண்ணாமல் இருந்ததே கிடையாதான் கடைசி மட்டுக்கும். என்னென்னா அவர் குருன்னு இவரை ஏற்றுட்டு நமஸ்காரம் பண்ணார். என்ன இருந்தால் நீங்கள் வேதம் படித்தவா, நீங்கள் தான் பெரியவா அப்படிங்கிற ஒரு பாவம்னா சிஷ்யனை நமஸ்காரம் பண்ணுற குருவை ஜெகத்குருன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? நடந்தது பூரா கேள்விப்பட்டார். துக்காராம் மகாராஜ் சரணத்தை பிடிச்சுன்னு அழுதார். என்னுடைய பண்டித மானிங்க இந்த திமிர் என்னை விட்டு போயிடுது. இனிமேல் உங்களை விட்டு நான் நகரவே மாட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்கு வேறு காரியம் கிடையாது. உங்களை விட்டு நகராமல் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணி உங்களோட கிருபைக்கு பாத்திரமாறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு துக்காராம் மகாராஜை பிடிச்சுட்டார். तुकाराम 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 नाम गीता का पेयम नाम गीता का पेयम तुकाराम 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 धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ ऋण केला पुरुषार्थ धन्य तुको बा समर्थ ऋण केला पुरुषार्थ तुकाराम 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 जली दगड़ा सहितवया जली दगड़ा सहितवया तारिया जैसा लाह्या जली दगड़ा सहितवया तारिया जैसा लाह्या म्हणे रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णु नाही दुजा म्हणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णु नाही दुजा तुकाराम 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 नाम घेता का पेयम तुकाराम 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 नाम घेता कापेयम துக்காராம் துக்காராம் துக்காராம்ங்கிற நாமத்தை கேட்ட உடனேயே யமனுக்கு பயம் உண்டாகும் சொன்னார். ராமேஸ்வர் பட் எழுதின அபங்கம் இது. தன்னுடைய கர்வம் போய் துக்காராம் மகாராஜை ஏற்றுக்கொண்டு அவர் எழுதின அபங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால்,
யார் துக்காராம மந்திரத்தை ஜபம் பண்ணுறாளோ அவளுக்கு மரணம் இல்லை. அப்போ சாக மாட்டாளான்னு இல்லை, உடம்பு போயிடும், வைகுண்டத்துக்கு போயிடுவான். சாகும்போது வேதனை இருக்காது, சட்டை கேட்டாப்பில் சர்வசாதாரணமாக இருக்கும். பகவத் தரிசனம் உண்டாகி அப்படியே சுவாமிகிட்ட போகிறாப்பில் கிடைக்கும். அதுக்கு பண்ண வேண்டிய அனுஷ்டானம் என்ன? துக்காராம துக்காராம धन्य तुकोबा समर्थ जेने केला पुरुषार्थ. என் குருநாதர் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினவர், சாமர்த்தியமாக வாழ்ந்து காட்டினவர். என்னன்னா, இந்த உடம்பு எடுத்தது ஆசா பாசங்களில் மாட்டிண்டு நாசமாக போகிறதுக்கு இல்லை. இந்த நாசி வந்த அந்த சரீரத்தை திவ்ய சரீரமாக அப்படி மாற்றுறதுன்னு காட்டினார். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாலும் புருஷார்த்தம்னு சொல்கிறது. தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா? சாதாரணமாக எப்படி சொல்லுவா? தர்மத்தோடு வாழணும், தார்மீகமாக பொருள் ஈட்டணும், தார்மீகமாகவே வாழ்க்கையில் இருக்கிற போகங்களை அனுபவிக்கணும், அந்த தர்மத்தோட பலனால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாள் இல்லையா? நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்கிறார், தர்மங்கிறது தான் வாழ்க்கையில் பிரதானமானது, அந்த தர்மங்கிறது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம்னுட்டார், அறம்தான் பொருள்னுட்டார். அந்த தர்மத்தோடு வாழ்ந்து கிடைக்கிற இன்பம் இருக்கே, அதுதான் தர்மம் அர்த்தம் காமங்கிற இன்பம். அந்த தர்மமே மோட்சம் கொடுக்குங்கிறதுனால 4 புருஷார்த்தமும் தர்மங்கிற ஒன்றுத்தில் அடங்கி எடுத்துன்னு குருநாதர் சொல்கிறார். அது என்ன தர்மமா? வேதம் காட்டின வைதீக தர்மம், வேதமே காட்டின பாகவத தர்மம். வைதீக தர்மம் சில பேருக்கு, பலன் எல்லாருக்கும். பாகவத தர்மம் எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்கும் பலன் உண்டு. அதனால் யுக தர்மமான பாகவத தர்மமும் குல தர்மமான வைதீக தர்மமுமே புருஷார்த்தம் கொடுக்குங்கிறத என் குருநாதர் பண்ணி காட்டினார். धन्य तुकोबा समर्थ जेने केला पुरुषार्थ. கல்லை கட்டி கொண்டு அபங்கத்தை போடு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அசடு. அவர் யார்? அவர் யாராவது அவர் பாண்டுரங்க பக்தர்னு சொன்னால் நம்பாதீங்கன்ட்டார். பாண்டுரங்க பக்தர் துக்காராமரை யாராவது சொன்னால் நம்பாதீங்க, அது பொய் அப்படின்னு விட்டார். அவர் பாண்டுரங்கன்யா, பாண்டுரங்க பக்தர் இல்லை, அவர் விட்டல் அப்படிங்கிறார். அவர் துக்கா விஷ்ணு நாகி துச, அவரை பார்த்து சொன்னேன் உள்ளே போடுன்னு. ஒரு ஜடமான கல்லையும் காகிதத்தையும் மிதக்க வச்சவருங்கிறதுனால ஜடமான நான் அவர் காலில் விழுந்துட்டேன், என்னையும் காப்பாற்றுவாருங்கிறதுனால. ஜலி தகடா சகிதவயா தாரியல்யா ஜெய்சாலாயா. அரிசிப்பறி மிதக்கிறது மாதிரி மிதந்து வந்தது கல்லை கட்டி போட்ட அபங்க கட்டு. அதனால நான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன்கிற திமிரு எனக்கு இருந்தது. அந்த திமிரு இன்னைக்கு ஒடுங்கிடுத்துனார். மணே ராமேஸ்வர பட்ட த்விஜ துகா விஷ்ணு நாஹி துஜ துகாராம் துகாராமா. ராமேஸ்வர பட்ட அழுது கதறிண்டு பாடுறார். பாண்டுரங்கன் மேலே ஆரத்தி உண்டு, தினம் நம்ம பாடுறோமே யுகே 28. ஞானேஸ்வர் மாவலி மேலே ஆரத்தி ஞானராஜான்னு ஒரு ஆரத்தி உண்டு. அது ஏகநாதர் கூடவே ஜனார்தன சுவாமி கிட்ட சிஷ்யராக இருந்தவர் எழுதினது, ராமஜனார்தனி. துக்காராம் மகாராஜ் மேலே ஒரு ஆரத்தி உண்டு. இது வார்க்கரி சம்பிரதாயத்திலையும் பாடுறா. ஷிரடி பாபா கோவில் இருக்கிற இடத்துலலாம் இதெல்லாம் பாடுவா. ஆரத்தி ஞானதேவா, ஆரத்தி துக்காராம் எல்லாம் அங்கேயும் பாடுறா. அந்த பாட்டு எழுதினவர் ராமேஸ்வர பட். ஆரத்தி துக்காராமா स्वामी सद्गुरुधामा सच्चिदानंदमूर्ति पायदा कवियामा आरती तुकारामा राघवे सागरार्थ पाषाण तारिले तैसे तुको बाते
अभंग उदकी रखिले आरती तुकारामा स्वामी सद्गुरु दामा सच्चिदानंद मूर्ति पायदा कवियामा आरती तुकारामा तुकिता तुळनेसी ब्रह्म तुकाची आले म्हणून रमेश्वर चरण मस्तक ठेविले आरती तुकारामा स्वामी सद्गुरु धामा सच्चिदानंद मूर्ती पायदा कवियामा आरती तुकारामा சச்சிதானந்த பரபிரம்மே இந்த ரூபத்தில் வந்திருக்குன்னுட்டார். ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக பரபிரம்மம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி சேது பந்தனம் பண்ணினார். ராமநாமம் எழுதி எழுதி வானரங்கள்லாம் போட்டது, அந்த கல் மிதந்ததுன்னு சொல்லுவாளே, அன்றைக்கி ராமர் பண்ணினார், இன்றைக்கி துக்காராமர் பண்ணினாருங்கிறார். அன்றைக்கி கல் மிதந்தது, கல்லும் காகிதமும் மிதந்தது, கல்லான என் மனசும் மிதந்தது. அதுலேருந்து அவர் விடாத பிடிச்சுன்னுட்டார். ராமேஸ்வரப்பட்டு நமஸ்காரம் பண்ணார். ஏன்னா எல்லாரும் மதிக்கக்கூடியவர், அவ்வளோ பேர் இவர் காலில் விடுறா. இவர் உடம்பு குறுகிறது. பாண்டுறங்க எனக்கு கர்வம் வந்துவிடக்கூடாதுப்பா, இந்த நமஸ்காரம் எனக்கு இல்லை. ஒரு தினம் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அயல்நாடு போயிட்டு வந்தபோது, முதல் ஃபாரின் ட்ரிப்பும்போது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவர் வெளிநாட்டெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறத எல்லாரும் ரொம்ப பிரபலமானவாள்லாம் வந்து அவரை பெருமையாக பேசினான். கடைசியில் அவருடைய பேச்சு, அவர் சொன்னார், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் உற்சவம். அந்த சந்தர்ப்பத்தில் கிராமத்துலேருந்து ஒரு 4 பேர் பழப்பு தேடி வந்தான். வேலை கிடைக்கல, பசிக்கிறது, என்ன பண்ணுறது, ஏதாவது வேலை கூலி வேலை கொடுத்தா செய்யலாம். அன்றைக்கி விழாவில் பேசினவா யார் யாருன்னா, செம்மங்குடி சீனிவாச ஐயர், செம்மங்குடி மாமா, சவுந்தரா கைலாசம் கவிஞர், ஒரு எஸ்டி சுந்தரம்னு அவர் ஒரு கவிஞர், இன்னும் ஒரு பெரியவர். இந்த 4 பேர். இவர் சொல்கிறார், இந்த 4 பேரும் கிராமத்துலேருந்து வந்தவன் பசிக்கிறதுன்னு போனான். இவன் 4 பேர் பேரையும் சொன்னார். ஒருத்தராத்தில் சாப்பாடு கொடுத்தா, ஒருத்தராத்தில் மோர் கொடுத்தா, ஒருத்தராத்தில் வஸ்திரம் கொடுத்தா, ஒருத்தராத்தில் செலவுக்கு பணம் கொடுத்தா. ஏதோ வந்த இடத்துல கிடச்சிதேன்னு சந்தோஷப்பட்டான். ஒரு வேளை ஆயிடுத்து, அடுத்த வேளை பசிக்குமே. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தபோது, சாமி தூக்கணுப்பா, ஆள் வேணும் வரையலான்னு கேட்டால் ஒரே சந்தோஷம். 3 கூலியும் கொடுத்து சாப்பாடும் போடுறோம்னுட்டா. அப்பா சாமி இன்றைக்கி படி வளர்ந்துட்டான்னு சந்தோஷப்பட்டான். சாமியை தூக்கிண்டு வரா 4 பேரும். இவாளுக்கு சாப்பாடு போட்டு அந்த பெரிய மனுஷா 4 பேர் நீ சுவாமியை பார்க்க வந்திருக்கா, கபாலீஸ்வர தரிசனம் பண்ணுறதுக்கு, உற்சவமூர்த்தி சுவாமியை பார்க்க. சுவாமியோடு சேர்த்து இவாளையும் பிரதட்சணம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணினா. இந்த நமஸ்காரம் சுவாமிக்கா இவாளுக்கான்னு கேட்டார். தனக்குன்னு அவன் நினச்சிப்பானோ, அது மாதிரி இத்தனை பெருமையும் என் குருநாதர் ஞானானந்த பகவானுக்குன்னு சொல்லிட்டார். இவன் துக்காராம் மகாராஜ் நினச்சிக்கிறார், இந்த பெருமைக்கு எனக்கு தகுதி உண்டா, இதனால் கர்வம் வந்துவிடப்படாதே பகவானே, என்னை ரொம்ப எளியவனாக ரொம்ப சின்னவனாகவே நான் நினைக்கும்படியாக பண்ணு. துக்கானாலே சின்னதுன்னு அர்த்தம், சின்னவாளுக்கு சின்னவாளாக நான் இருந்துட்டு போயிடுறேன். உடையவர் ராமானுஜரோட தாய்மாமா திருப்பதிக்கு போகிறார். அங்கே அவர் உடையவர் இருந்த பொழுது பகவானே ஆதிசேஷனே மலையாக இருக்கார், அதில் கால் போட்டு பார்த்து காலை கட்டிண்டு தேய்ச்சுன்னு தான் ராமானுஜர் போவார். இவரும் அப்படி தான் போகிறார். பெரியவர் இப்படி வராருன்னா ராமானுஜர் அங்கேருந்து ஓடி வந்தார். இப்படி சிரமப்பட்டுன்னு வருவாளா நீங்கன்னு கேட்டாராம். நீங்கள் வரேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக ஓடி வந்தேன்னாராம். யாராவது சின்னவாளை அனுப்பிச்சிருக்கலாமே, நீங்கள் வருவாளான்னாராம். தேடி பார்த்தேன், என்னை விட சின்னவா யாரும் இல்லைன்னு விட்டாராம். लहणपण देगा देवा लहणपण देगा देवा मूंगी साकरे चारवा लहणपण
देवा लगनपण देगा देवा ऐरावत रत्न तोर ऐरावत रत्न तोर दया अंगुशाचा मार दया अंगुशाचा मार लहणपण देगा देवा लहणपण देगा देवा ज्याचे अंगी मोठेपण दया यातना कठीण लगनपण देगा देवा लगनपण देगा देवा तुका म्हणे ये दाण तुका म्हणे दाण पावे लगन उनी लहान पावे लगन उनी लहान लगनपण देगा देवा लगनपण देगा देवा लगनपण देगा देवा துகாராம் மகாராஜுடைய வாக்குங்கிறதுனால இந்த அபங்கங்களை கேட்ட மாத்திரத்திலே நமக்கு பக்தி உண்டாகும், பாப்பம் போகும். அதுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு அபங்கமாவது பாடணும்னு பாடுறோம். கதையை கிடுக்கிடுன்னு சொல்லிட்டு போயிடலாம், அதில் என்ன இருக்குது எல்லா விஷயம். அவர் கேட்குறார், பகவானே லகணபண தேகா தேவா, எளிமையை கொடு, எல்லாத்தையும் சின்னவன்னு நினைக்கிற பாவத்தை கொடு. முங்கி சாக்கரே சாரவா, சர்க்கரையோட ஒரு துணுக்கு கிடைச்சா ஒரு எறும்புக்கு போரும். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்கிறார், எறும்பு நினச்சிக்குமா, இப்போ ஒரு துணுக்கு எடுத்துன்னு போயிட்டேன், இந்த மலையே எடுத்துன்னு போயிடுவேன், சக்கரை மலையே நினச்சிக்குமா, அதால் முடியாதும்பார். அது மாதிரி கர்வம் எனக்கு வர வேண்டாம், உன்னுடைய அனுகிரகம் என் யோக்கியத்துக்கு நீ கொடுக்கறது எனக்கு போருமப்பா, அதுக்கு மேலே எனக்கு பெரியவனுங்கிற எண்ணம் வரப்படாது. ஐராவதம்னு இருக்குது தேவலோகத்தில், சாதாரண யானை மாதிரி இல்லாமல் வெள்ளை யானையாக இருக்கும். நம்ம ஊரில் யானைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு பட்டு வஸ்திரத்துலையோ இல்லை பளபளா வஸ்திரத்துலையோ முகப்படாமல் போடுவா, அதில் ரத்தனம் இழைச்சி போட்டிருப்பா. நம்ம ஊர் யானைக்கெல்லாம் மூங்கில் பெரம்பால் அடிப்பான், அது தங்க பெரம்பால் அடிப்பான், அடி அடிதான்ட்டார். ஐராவத ரத்னத்தோர தய அங்குஷாச்சா மாற, இங்கே மாவுத்தன் நடிப்பான், இங்கே தேவேந்தர் நடிக்கிறான். அதான் வித்தியாசம், ஒன்றும் வேறு வழியில் வித்தியாசம் இல்லை. ஜாச்ச அங்கி மோட்டே பணத்தை யாத்தனா கட்டின, எவ்வளோக்கோள உன்னை நீ பெரியவன்னு நினச்சிக்கிறியோ அவ்வளோக்கோள நீ கஷ்டப்படுவேன். எந்த அளவுக்கு இது பகவான் போட்ட பிச்சை, இந்த வாழ்க்கை அவரோட அனுகிரகம்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு மேன்மை உண்டாகும்னு சொல்லி, நான் எல்லாத்துலேயும் சின்னவனாக இருக்க பிரியப்படுறேன்னு தனக்கு வந்த எந்தவித பெருமையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் பீடு தேசத்தை சேர்ந்த தேஷ்பாண்டேன்னு ஒரு பிராமணர், அவருக்கு ஒரு ஆசை, என்ன புராணங்கள்லாம் பிரவச்சனம் பண்ணணும்னு ஆசை. பண்ணணும்னா படிக்கணும், அத்தியனம் பண்ணணும் இல்லையா, மனசில் வாங்கிக்கணும். ஏதோ படித்ததை ஒப்பிக்கிறேன்னு ஒப்பிக்கூடாது, உள்ளுக்குள்ளே இறங்கணும் அது இல்லையா. வயசு ஆயிடுது, இனிமேல் அத்தியனம் பண்ணுறதுக்கு அவகாசம் இல்லை. அவருக்கு என்ன ஆசைன்னா, பகவான் இப்படி கை காட்டி கையிலேருந்து ஒரு ஒளி வந்து அப்படியே மண்டைக்குள்ளே பூந்து உடனே 18 புராணங்களும் அப்படியே ஸ்புரிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாம் தெரியணும்னு ஆசை. அதே நேரம் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற எந்த சுகத்தையும் விடுறதுக்கு மனசே இல்லாத ஒரு ஆசாமி. மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கலாம் போல அந்த கேஸு. இவர் பண்டரிபுரத்தில் மகாத்வார் வாசலில் உபவாசம் இருக்கார். பட்டினி கிடக்கிறார். பாண்டுரங்கம் அனுகிரகம் பண்ணுன்னு. பாண்டவன் சொன்னார், இங்கே வராதடா, ஆலந்திக்கு போ, ஞானேஸ்வர் மாவுலிட்ட போ. அவர் இவரோட அவதாரம் தானேன்னு அங்கே போனார். அங்கேயும் அன்ன ஆகாரம் இல்லாமல் கடினமான விரதம், உடம்ப வருத்திண்டு. அவெல்லாம் சிரமப்படாதேங்கிறான். நலகதி சாயாச ந ஜாவே வனாந்தராங்க.
ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಉಪವಾಸವನರಿಯೇನೆಂದು ಅಲಯಬೇಡ. ಅಪಾರ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಉಪಾಯದಿಂದಲೀ ನೆನ ಮನವೇ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು உத்தரிசுவரு. கலியில பகவன் நாமாவை சொன்னான்னு சொல்லல, நினைச்சுட்டா உத்தாரணம் ஆயிடும். கோட்டிக்குலா உத்தார். அவருக்கு மனசுல பவ்யம் இல்லை, வைராக்கியம் இல்லை, பட்டி கிடக்கிறார், உடம்ப வருத்திக்கிறார். மாவுலி இவனுக்கு கிடைக்க போறதில்லை, ஏன் இப்படி எம்பிராணன் எடுக்கிறான்னு நினைச்சாரான். அவர் அசந்திருக்கும்போது அது தியானமா தூக்கமா பசிமயக்கமான்னு தெரியாத நிலையில் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தார். நீ நேர தேகுக்கு போய் துக்காராம் மகாராஜா நமஸ்காரம் பண்ணு, அவர் உனக்கு எல்லாம் தெரிகிறாப்புல அனுகிரகம் பண்ணுவார்னா. பாண்டுரங்கன்ட்ட போனால் அவர் ஆலந்திக்கு அனுப்புகிறார். சரி, ரெண்டும் ஒன்று தானே நினச்சி நீங்கள் வந்தால் இவர் துக்காராம்கிட்ட அனுப்புகிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் ஒன்றும் தெரியாதவன், படிக்காதவன், ஒரு மராட்டி தான் தெரியும், சம்ஸ்கிருதம்லாம் தெரியாது. நான் சாஸ்திரம் தெரிஞ்சவன், வேத அத்தியனம் பண்ணினவன், நான் போய் அவன்கிட்ட போய் எப்படி கேட்குறது? ஆனால் ஞானேஸ்வர் மாவுலி சொல்கிறாரு, இது எப்படி மீறுறதுன்னு புரியல, ஒரே குழப்பம். சரி, நமஸ்காரம் பண்ண வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு பார்ப்போம். தயவாலாம் கேட்க முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேண்டாமா? துக்காராம் மகாராஜிட்ட வந்தார். இவர் தான் பிராமணாவை பார்த்தோன்னு ஏந்துடுவார், நமஸ்கார். நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த ஆள் என்ன போய் பண்ணுறாரு, இவர்கிட்ட போய் வரம் வாங்கிறதுக்கு நான் வந்தேனே, என்ன வேணும் சொல்லுங்க. பண்டரிபுரத்தில் போய் உபவாசம் இருந்தேன், பகவான் ஞானேஸ்வர மகாராஜிட்ட அனுப்பிச்சுட்டார், மாவுலி உங்கள்கிட்ட அனுப்பிச்சார். மாவுலி அனுப்பிச்சாரா? பாண்டுரங்க அவதாரம் ஞானேஸ்வர மகாராஜ் அனுப்பிச்சாரா? ஆமாம் அனுப்பிச்சார். என்ன, நான் என்ன சேவை பண்ணணும்? எனக்கு 18 புராணங்களும் உடனே தெரியணும். உலகத்தில் என்னென்ன போகங்கள் இருக்கோ எல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கான சௌகரியமும் வேணும். இது ரெண்டும் ஒன்றா நடக்காதேன்னு உள்ளே நினச்சினார், வாயை விட்டு சொல்லலை. இது ரெண்டும் இப்படி கேட்குறாரு. ஒரு தபசு, ஒரு உருக்கம், ஒரு வைராக்கியம் இல்லாமல் கேட்குறாரு. ஆனால் மாவுலின்னு அனுப்பிச்சிருக்காரு. என்ன நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதிகார பிச்சை. இது அவரே பண்ணியிருக்கலாமே. ஞானேஸ்வர மகாராஜர் பண்ண முடியாதா? எரும மாட வேதம் சொல்ல சொன்னவர் அவர். மனுஷவரை பறக்க முடியா பண்ணினவர். சித்தபுருஷன் சாங்குதேவ கர்வத்தை அடக்கினவர். அவரால் என்ன பண்ண முடியாது? அவர் ஏன் எங்கிட்ட அனுப்புகிறார்? அவர் இல்லாமல் போயிட்டாரா? அங்கே தானே இருக்கார், இன்னும் உள்ளே இருக்காரே. இவாளுக்கு பதிலாம் சொல்கிறாரு, அனுகிரகம் பண்ணப்படாதோ? ஞானிகளுக்கெல்லாம் ராஜாவான குருநாதா ஞானேஸ்வர மகாராஜ், உங்கள் பெருமை எப்பேற்பட்டது! தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய பெருமை உள்ளவர் நீங்கள். நான் முட்டாள் இல்லையோ, மட்டி இல்லையோ, படிக்காதவன் இல்லையோ, எங்கிட்ட போய் நீங்கள் அனுப்பலாமா? நல்ல விலை கொடுத்து வாங்கின செருப்பாக இருந்தால் கூட செருப்பு தானே, அதை கொண்டு வீட்டை நடுக்கூடத்துலேயே வைப்பா, அது வாசல்லன்னா இருக்கணும். அது மாதிரி நான் உங்களுடைய பாதுகையாக இருக்கிறது கூட தகுதி இல்லாதவன் இல்லையா? எனக்கு நீங்கள் பெருமை கொடுக்கலாமா? இப்படி நீங்கள் பண்ணலாமா? எனக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது, ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன? ஞானேஸ்வர மகாராஜ் மாவுலின்னு சொல்லுவேன். அந்த ஒரு தகுதி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இவர் அனுப்பிச்சுட்டேளே அப்படின்னு மனசு உருகினார். உடனே கடன்னு ஒரு 11 அபங்கம் எழுதினார். அதை அவர்கிட்ட கொடுத்து ஒரு தேங்காயும் கையில் கொடுத்தார். அந்த தேங்காயும் ஆலந்தியிலேருந்து தான் வந்திருந்தது. அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு மாவுலியை பிரார்த்தனை பண்ணிட்டானா. மாவுலி அனுகிரகத்தில் குழந்தை பிறந்துடுத்து. 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள விஷயங்கள் அங்கே சமர்ப்பிக்கணும்னு வேண்டின்டான். மாவுலி அவன் சொப்பனத்தில் போனார். என்ன கொடுக்கணுமோ துக்காராம்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வேண்டான்னுட்டேன். ஏகப்பட்ட பேரை ரீடைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அவன் பார்த்தான், இவர் காசு பணம் வாங்க மாட்டார், இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கானே, ரொம்ப ஏழை,
ரொம்ப பணக்காரர், ரெண்டும் அவர் தான். ஒரு பெரிய தேங்காய் வாங்கி அதை நல்லா துருவி அதில் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்துவிட்டு உயர்ந்த முத்துக்களை போட்டு ரொப்பி அந்த தேங்காவை ஒட்டி எடுத்துன்னு வந்து துக்காராம் மகாராஜ் ஒரு தேங்காய் சமர்ப்பிக்கிறேன்னா, மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்காய் உள்ளே இருக்கிறது தெரியாதானே, சிரிச்சுட்டே வச்சுட்டு போனுட்டார். அப்பா ஏற்றுனுட்டார்னு சந்தோஷம். அந்த தேங்காயும் அந்த 11 அபங்கத்தையும் இவர்கிட்ட கொடுக்குறார் தேஷ்பாண்டேட்ட. என்னது அது? அபங்கம். மராட்டி தானே? ஆமாம். வேண்டாம், உங்களுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது இல்லையா? தெரியாது, நான் படிக்காதவான மச பாமராக, எனக்கு ஒன்றும் தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற புராணங்கள்லாம் எனக்கு தெரியணும்னு வந்திருக்கேன். இந்த மராட்டியை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேண்டாம், தேங்காயாவது எடுத்துக்கோங்க. மாவுலி உங்களை அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். எங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் இருக்குது, வேண்டாம். அவருக்கு அவ்வளோதான் பாக்கியம். ஒருத்தன் காட்டு வழியாக போயிட்டு இருந்தானா, ரொம்ப ஏழை தர்தரன். பார்வதி பரமேஸ்வரால் ஆகாசத்தில் போகிறா. அம்பாள் சொன்னாலும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமே. சுவாமி சொன்னாராம், அவன் பிராரப்தத்தில் அவன் கஷ்டப்படணும்னு இருக்குது, உதவி பண்ணாலும் அவனால் ஏற்றுக்க முடியாதுன்னு. அதெல்லாம் சும்மா பேச்சு, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஓ இஷ்டம் அப்படின்னாராம். ஒரு தங்க நாணய முடிப்பு ஒரு பஞ்ச் அப்படியே போட்டாலாம். இவன் அதுக்கு கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டு இருக்கான். அது வரல வந்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு தோணித்தான், கண்ணு தெரியாதவா எப்படி நடப்பான், நடந்து பார்த்தா என்னன்னு தோணித்தான். அந்த மூட்டையை தாண்டுற மட்டுக்கும் இருட்டில் அப்படி போகிறாப்பில் போயிட்டு அங்கே போய் கண்ணை திறந்தானா, மூட்டையை தாண்டி விட்டானா. இதைத்தான் நான் சொன்னேனாராம் பரமேஸ்வரன். நமக்கு அனுபவிக்கிற பாக்கியம் இல்லைன்னா எது கிடைச்சாலும் நிற்காது. இந்த பிராமணனோட நிலைமை அப்படி இருக்குது. அவன் போயிட்டான் கிளம்பி. கொண்டோபான்னு ஒரு சமயக்காரன். அவன் யாருன்னா, சிவாஜி ராஜாவுக்கு புராணம் படித்து சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் உண்டு. ராஜாக்கள்லாம் அப்படி இருந்திருக்கா ஒரு காலத்தில். புராணம் பொய்ன்னு சொல்கிறவா இல்லை, தினம் புராணம் கேட்கணும். ஒரு நாள் விடாமல் ஹரிகுணம் பகவத்குணம் கேட்கணும், ஒரு நாள் விடாமல். சேக்கிழார் சொல்கிறார், அவகதை கேட்காதே சிவகதை கேளுங்கிறார். பகவானோட மகிமைகளை, குருநாதாள் மகிமை, சாதுக்கள் மகிமை ஒரு நாள் விடாமல் கேட்கணுமா. அப்படி கேட்கலன்னா அன்றைக்கி நாள் வியர்த்தம். அது புராணம் படித்து சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் உண்டு. அவருக்கு சமயக்காரன் இந்த கொண்டோபா. கொண்டோபான்னு கூட எழுத தெரியாது மராட்டியில், சுத்தம் கை நாட்டு. துக்காராம் மகாராஜோட பெருமையை கேள்விப்பட்டு அவர் தரிசனம் பண்ண வந்தான். இந்த 11 அபங்கத்தையும் அவன்கிட்ட கொடுத்தார், ஒரு தேங்காவை கொடுத்தார். மகான் எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு வாங்கிட்டான். என்னமோ எழுதியிருக்கு, எனக்கு எழுதி படிக்க தெரியாதேன்னு மனசில் நினச்சேன். ஆனால் ஒன்றும் மறுத்து பேசக்கூடாது. குருநாதாள் எது கொடுத்தாலும் அது பிரசாதம் வாங்கினுட்டான். யோகி ராமசுகுமார் சுவாமி சொல்லுவார், when this beggar gives something, he is communicating to the devotee member. அது வெறும் பிரசாதம் இல்லை, ஒரு வாழைப்பழமோ ஆப்பிளோ கல்கொண்டோ அது மூலமாக பெரிய அனுகிரகம் நடக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அதை வாங்கி ஸ்வீகரிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை வாங்கிக்காமல் மறுக்கிறதோ வேறு யாருக்கோ கொடுத்தா நஷ்டம் வாழ்க்கை. வாங்கினான், என்னமோ எழுதியிருக்கேன்னு பார்க்குறான். படிக்க தெரியாதவன் படித்த உடனேயே, அந்த மராட்டி எழுத்துக்களை படித்த உடனே சம்ஸ்கிருத ஞானம் உண்டாயிடுத்தவனுக்கு. சம்ஸ்கிருதத்தில் எழுத பேச படிக்கிற அளவுக்கு ஞானம் ஒரு க்ஷணத்தில் உண்டாயிடுது. ஞானிகள் என்ன பண்ண மாட்டான், மனசில் நினச்ச மாத்திரத்தில் ஒன்றும் படிக்காத தோட்டகாச்சாரியாளுக்கு ஆதிசங்கர் அனுகிரகம் பண்ணலையா இல்லையா? கிரிங்கிற அந்த குழந்தை துணி துவச்சி போட்டுருக்கு, படிப்பறிவு இல்லையேன்னு எல்லாரும் மற்ற சிஷ்யால் நினைக்க, கைங்கரியமே பிரதானமாக இருக்கிற அந்த குழந்தைய ஒன்றும் தெரியாதவன்னு நினச்சிட்டாளே. பாஷ்ய பாடம் நடக்கிறதுக்கு கிரி வரட்டும்னா பத்மபாதாச்சாரியர் சொன்னாராம், பாடம் கேட்குற விஷயத்தில் சிஷ்யகிரியும் சிங்ககிரியும் ஒன்றுன்னாராம். அதுவும் ஒரு மலை, இதுவும் ஒரு மலை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னாராம். இப்படி குழந்தைய சொல்லிட்டாளேன்னு ஆச்சாரியால் நினச்ச உடனேயே அங்கே கவி ஸ்புரணம் ஆயிடுத்த. தன்னை நினைக்கிறா தான் வரணும்னு ஓடி வரார். தோச்ச துணியை தோளில் போட்டுண்டு, விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதா தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணோ. தோட்டக விருத்தத்தில் 8 ஸ்லோகங்கள் தோட்டகாஷ்டகம் பாடின்னு அந்த கிரிங்கிறவர் தோட்டகாச்சாரியாளுங்கிற நாமம் வந்தது. அந்த பரம்பரை தான் நம்ம சுவாமி ஞானானந்த குருநாதர். ஞானானந்த கிரிங்கிற தீட்சா நாமம் அந்த பரம்பரையோட நாமம். குரு நினச்சுட்டா சிஷ்யனுக்கு வந்துவிடாதோ.
ஒரு க்ஷணத்தில் தங்கிட்ட இருந்தது அத்தனையும் விவேகானந்தருக்கு பரமஹம்சர் கொடுத்துடலையோ? மகான்கள் என்ன பண்ண மாட்டா? ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தில் இந்த வெங்கண்ணாங்கிற ஆடு மாடு மேய்க்கிறவன் ராகவேந்திர சுவாமிகள் கிருப்பையால் ஒரு ஓலையை படிக்க தெரியாதவன் மகா மேதையாகி திவானானான்னு சரித்திரத்தில் இருக்கே. மகான்கள் என்ன பண்ண மாட்டா? அத்தனை ஞானம் உண்டானது. அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணில் தண்ணி வர நேரம் வீட்டுக்கு போனான். இல்லை பெரிய தேங்காவாக இருக்குது, சட்னி பண்ணலாம்னு நினச்சேன்னா பொண்டாட்டிகிட்ட கொடுத்தான். பெரிய தேங்காய் கொடுத்துருக்காரு, நான் உடைச்சா அத்தனையும் முத்து. துக்காராம் மகாராஜ் சொன்னார், உனக்கு ஞானேஸ்வர மகாராஜ் கொடுத்தது வச்சுக்கோன்னுட்டார். அன்றைக்கி புராணம் படிக்கிறவருக்கு சமைக்க போகிறத இவன் அதுலேருந்து சில ஸ்லோகங்கள்லாம் சொன்னான். திரும்பி பார்த்தா, டேய் உனக்கு எப்படிடா தெரியும்? துக்காராம் மகாராஜிட்ட போனேன். யார் அவர்? தேகு கிராமத்தை சேர்ந்தவர், பரம சாது பாண்டுரங்கன். அவர் மூலமாக பேசுகிறார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராமேஸ்வர் பட்டுங்கிற பெரியவர் சொல்லி இந்திராணி நதியில் கல்லோடு போட்ட அபங்கம் மிதந்து வந்து தான் விட்டல் இவர் மூலமாக நிறைய லீலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. நான் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணலான்னு போனேன். எனக்கு ஒரு 11 அபங்கம் மராட்டி அபங்கம் எழுதி கொடுத்தார். அதை கண்ணில் பார்த்த மாத்திரத்திலே எனக்கு அவ்வளவு புராணங்களும் தெரிஞ்சுடுத்து, அவ்வளவு சாஸ்திர ஞானமும் உண்டாயிடுது. பரீட்சை பண்ணுறதுக்காக நிறைய கேள்வி கேட்குற, எல்லாத்துக்கும் டான்னு பதில் சொன்னான். ஆச்சரியப்பட்டு விட்டார். ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண ஆசாமிக்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குமா? இது சிவாஜி மகாராஜாட்ட இவர் சொல்ல, சிவாஜி மகாராஜாவுக்கு துக்காராம் மகாராஜா பார்க்கணுங்கிற எண்ணம் வந்தது. பகவான் அப்படி ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் கொண்டு வரார். அப்படி இவரை தரிசனம் பண்ணி இவரோட அனுகிரகம் கிடைச்சதுனால சமர்த்த ராமதாஸ் சுவாமியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சி, அவரோட அனுகிரகம் கிடைச்சதுனால மிலேச்ச ராஜ்யத்தை இல்லாமல் பண்ணி ஹிந்து ராஜ்யத்தை சிவாஜி மகாராஜா ஸ்தாபிச்சார். அப்படின்னா துக்காராம் மகாராஜ் தான் அதுக்கு மூல காரணம். ஆனால் சட்டுன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஏற்றுன்ற முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரிக்கிறார். அவருடைய சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாவுலி தங்கிட்ட ஒருத்தரை அனுப்பிச்சிட்ட உடனேயே அவர் சொன்னதை கட்டளைப்படி நம்ம நடக்கலையோ, இல்லை அவர் வாங்கிக்க முடியாமல் போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாவுலிகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஆலந்தி போனார். ஆலந்தியில் போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். ஞானியாஞ்ச ராஜா குரு மஹராவ, ஞானியாஞ்ச ராஜா குரு மஹராவ, மணதி ஞான தேவ, மணதி ஞான தேவ, உமாய் சே ஞானியாஞ்ச ராஜா குரு மஹராவ, ஞானியாஞ்ச ராஜா குரு மஹராவ, மஜபா மராஹே काय थोरपण, मजपा मराहे काय थोरपण, पायीची वहाण, पायीची वहाण, पायी बरी ज्ञानियाचा राजा गुरु महाराव, ज्ञानियाचा राजा गुरु महाराव, ब्रह्मादिक जेते तुमा ओळखणे, ब्रह्मादिक जेते तुमा ओळखणे, ब्रह्मादिक जेते तुमा ओळखणे, इतर तुलने काय पुरे ज्ञानियाचा राजा गुरु महाराव, ज्ञानियाचा राजा गुरु महाराव, तुका म्हणे युक्तीची खोली, तुका म्हणे युक्तीची खोली, तुका म्हणे युक्तीची खोली, म्हणून टेविली पायी डोई, म्हणून टेविली
ஞானதேவ அனந்தி ஞானதேவ உமாயிசே ஞானியாச்சராதா குரு மகாராஜ ஞானியாச்சராதா குரு மகாராஜ ஞானியாச்சராதா குரு மகாராஜ वणति ज्ञानदेव तुमाही से ज्ञानियांचा राजा गुरु महाराज எல்லா ஞானிகளுக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவான ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன ஒருத்தர் எங்கிட்ட அமுச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுத்தியா, நான் முட்டாள் பாமரன் இல்லையா. அப்படி அங்கே பஜனை பண்ணிட்டு இருக்கிற லோகாகாவ்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற பக்தாள்லாம் ஆலந்திக்கு வந்திருக்கா, துக்காராம் மகாராஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. அவரோட பஜனையை கேட்டு மெய்மறந்து போய் அவரை நமஸ்காரம் பண்ணி எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு மாத காலம் ஹரிகீர்த்தனம் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதை விட எனக்கு என்ன வேலைன்றார். கரும்பு தின்ன கூலியா, பகவன் நாமா சொல்லணும், பகவானை பற்றி பாடணும் பேசணுங்கிறதே எனக்கு வேறு என்ன வேணும். அவளோட அப்படியே கிளம்பி போயிட்டார். லோகாகாம்ங்கிற கிராமத்தில் நிறைய பக்தாள் உண்டு. அவள் எல்லோரும் பெருசாக பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணி அவர் தங்கறதுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்து ஆகார வசதிகள்லாம் பண்ணி அத்தனை பேரும் பரமஸ்ரத்தையோடு ஒரு நாள் விடாமல் அவரோட கதை கேட்பாளாம். கேட்குறவாளுடைய ஸ்ரோதாக்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்து தான் சொல்கிறவாளுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். பஜனை வந்து தனியாக பண்ணிடலாம், கண்ணை மூடின்னு பாடிடலாம், யாரும் வேணுங்கிறதே இல்லை. உபன்யாசம் தனியாக பண்ண முடியாது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நேர்ந்துருக்கு. தொலைக்காட்சியிலெல்லாம் வெறும் கேமராக்கு கதை சொல்லியிருக்கோம். அது அப்புறம் 1000 பேர் பார்க்குற அது வேறு விஷயம். யாராவது ஒருத்தராவது சுகபிரமத்துக்கு ஒரு பரீட்சித்தாவது இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ரோதா வேணும். ஸ்ரத்தையை ஆசையாக கேட்டால் சொல்கிறதுக்கு சந்தோஷம் உண்டாகும் இல்லையா. அவன் அப்படி ஆர்வமாக கேட்குறா, கால நேரம் தெரியாமல் கேட்குறா, இவரும் கால நேரம் தெரியாமல் சொல்கிறார். பகவதி மகாராஜ் எழுதியிருக்கார், கிருஷ்ணன் பிறந்தது மதுராவில், அவன் கொண்டாடப்பட்டது கோகுல பிருந்தாவனத்தில். அதுமாதிரி துக்காராம் மகாராஜ் பிறந்தது தேகுவில். தேகுவில் இருக்கிற ஜனங்கள் அவரை கொண்டாடினதை விட லோகாகாவ் ஜனங்கள் தான் கொண்டாடினாங்கிறது. ஒரு மகானோட மகிமை தெரிஞ்சு அவரை கொண்டாடணும் இல்லையா. அப்படி பண்ணினா எல்லாரும் ஒரு நாளும் ஹரிகீர்த்தனம் பண்ணுறார். எல்லார் வீட்லேயும் அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறா. எல்லார் வீட்லேயும் போய் கொஞ்சமாக சொல்பமாக ஒரு ஆகாரம். அவருக்கு எதுலேயுமே அபேட்சை கிடையாது, ருச்சி கிடையாது. நாக்கில் நாம ருச்சி இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஓதும் அடியவர் நாவில் அமுதென ஊறி நிறைவது ஹரிநாமம்னு நாம நிறைஞ்சிருக்கிற நாக்கு, வேறு எதுவுமே தெரியாது. கசப்பாக கொடுத்தா கூட நன்னா இருக்கேன்னு தான் சொல்லுவார். எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஒரு மகாத்மாவை கூப்பிட்டு அவருக்கு சேவை பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கேன்னு. இந்த சந்தர்ப்பத்தில் சிவாஜி மகாராஜா, நான் கேள்விப்பட்டுட்டேன், ஆனால் அவர் சந்நியாசி இல்லை, சம்சாரி, சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய வியாபாரியாக இருந்து நொடிச்சு போய் ஓட்டாண்டியாக நிற்கிறவர், பொண்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறா. ஒரு சம்சாரி ஞானியாக இருக்க முடியுமா? என்ன இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கவே கேட்டுட்டார். ஒரு மகானோட பேரை சொல்லி அவர் சம்சாரியாக இருக்காரே ஞானியான்னு கேட்டார். ஞானிங்கிறதுக்கு என்னையா அடையாளம்னு கேட்டேன். அஜ்ஞானிகள் போனால் அவளுக்கு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாருன்னா அவர் ஞானி. அவர் வெள்ளை வேட்சி கட்டினா என்ன, காவி கட்டினா உனக்கு என்ன, கல்யாணம் ஆனால் உனக்கு என்ன, ஆகாட்டா உனக்கு என்ன, உன் மனசில் இருக்கிற பந்தம் அவர் மூலமாக நிவர்த்தி ஆச்சா அவர் ஞானி இல்லையா. டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் கொடுக்குற மருந்தை கண்ணை முடிந்து சாப்பிட்றோம், அப்படியே ஏற்றுண்டு. மகான்கள் வாக்கில் ஏன் சந்தேகம் வருது? சம்சார பந்தத்தில் இருந்துட்டும் ஆத்ம ஞானத்தோடு இருக்க முடியும்னு காட்டுறதுக்கே ஞானிகள் சம்சார பந்தத்தில் இருப்பா. நம்மளை மாதிரி அவளை நினைக்கப்படாது, மகா பாபம். இவருக்கு குழப்பம். ஆனால் பரீட்சை பண்ணி பார்க்கணுமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், குருவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பரீட்சை பண்ணு, தப்பு இல்லை, ஏற்றுண்ட அப்புறம் பரீட்சை பண்ணாத, சந்தேகப்படாதேங்கிற. அதனால் மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டார். அப்போ அவர் சிற்றரசராக தான் இருந்தார். சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவாக ஆகலை, மறைஞ்சு இருந்து கொண்டு அப்பப்போ முகலாய படைகள் வரும்போது அவள்கிட்டேருந்து சண்டை போட்டு அவள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் காசை எடுத்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த
ராஜ்யத்தை விஸ்தரணம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அம்மா ஜீஜாபாயோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அப்பா ஷாகாஜி சொன்னபடி ஹிந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், நம்ம தேசத்தில் நம்ம பண்டிகை கொண்டாடப்படாதுங்கிறான். அவன் என்ன அநியாயம் அது? நம்ம தேசத்தில் நம்மளை பஜனை பண்ணப்படாதுங்கிறான், வேதம் சொல்லப்படாதுங்கிறான். ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறத பேசுகிறாப்புல நினைக்காதீங்க, அப்பவும் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் மாற்றணுமே அப்படின்னு ஷாகாஜி ஜீஜாஜியும் பாடுபட்டு சிவாஜிக்கு நம்ம தர்மத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறா. இன்னும் பெரிய படபலம் வரல, கொஞ்சமான சின்ன சைன்யம் இருக்குது. அவளுக்குள்ளேயே ஒரு ராஜாங்கம் போல் மந்திரி பிரதானிகள்லாம் இருக்கா, எல்லாம் காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழறா. ஒரு சில இடங்களை மட்டும் பிடிச்சிட்டு அந்த இடத்துல மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். இதுதான் அப்போ சூழ்நிலை அவருக்கு. பறிமுதல் பண்ண சொத்தெல்லாம் கொஞ்சம் கையில் இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு குதிரை, ஒரு மரியாதைக்கு ஒரு கொடை, இதை அனுப்பிச்சு துக்காராம் மகாராஜ் எங்கே இருக்கான்னு பார்த்து அவர்கிட்ட இதை சமர்ப்பணம் பண்ணிட்டு, இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் அபங்கம் பாட முடியுமான்னு கேளு, அவருக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதை அவர்கிட்ட தெரிவிச்சுடுன்னார். ராஜாங்கத்துலேருந்து ஆட்கள்லாம் வந்திருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. அன்றைக்கி ஹரிகீர்த்தன் கேட்டுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கார், தெரியல யார் துக்காராம் மகாராஜ்னா. அது மாதிரி 100 பேர் இருப்பாங்க. இது மாதிரி சிவாஜி மகாராஜா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார் உங்களுக்கு. எதுக்காக அப்படின்னார். இல்லை விசாரித்தோம், கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்காள், உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறார் அவர். பகவான் நம்ம பாடுறேன் இல்லையா, நான் பணக்காரன்னு யாரும் சொல்லலையா, நான் யார் தெரியுமா, தெரியுமே, தேகு கிராமம் தானே, அதெல்லாம் ஊருக்கு. பண்டர்பூர் தெரியுமா, தெரியும், அந்த ஊருக்கு நான் சொந்தக்காரன். அந்த ஊர் மிராசுதார், பரம்பரை மிராசு. எனக்கு இங்கே இருக்கிற வீடு தான் நீங்கள் பார்த்துருக்கேள் தேகுவில், அங்கே பெரிய வீடு இருக்குது பண்டரிபுரத்தில். अमुचे मिरासी पंडरी, अमुचे मिरासी पंडरी, अमुचे घर बीमाती रे, अमुचे घर बीमाती रे, अमुचे मिरासी पंडरी, अमुचे मिरासी पंडरी, पांडुरंग अमुचा पिता रघुमाई, अमुची माता अमुचे मिरासी पंडरी, अमुचे मिरासी पंडरी, बावो पुंडलीक मुनी चंद्रभागा बहिणी, तुका जुनाड मिरासी तावदीला पाया पासी, अमुचे मिरासी पंडरी, अमुचे मिरासी पंडरी, பாண்டுரங்க அமுச்சா பிதா ரகுமாயி அமுச்சி மாதா. எங்கள் அம்மா அப்பா யார் தெரியுமா? பாண்டுரங்கன் ருக்மிணி. பாண்டுரங்கன் பிள்ளை ஏழையாக இருப்பானா, லக்ஷ்மி நாராயணன் பிள்ளை ஏழையாக இருப்பானா. நாங்கள்லாம் சொத்தெல்லாம் காட்டிக்க மாட்டோம், ரகசியமாக வச்சுட்டு இருக்கோம். ஜரிகை வேஷ்டியை கட்டின்னு பலபலாம் சட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தம்பட்டமாக அடிச்சுக்கிறது, நாங்கள் இப்படி தான் சாதாரணமாக இருப்போம். அமுச்சா கரபிமா இதெல்லாம் ஏற்றுக்கிறேளா? இல்லை, அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. இந்த குதிரையில் நீங்களே ஏறி போகலாம், எனக்கு இந்த குதிரையெல்லாம் வேண்டாம், அந்த கொடையெல்லாம் வேண்டாம். அது முரட்டு குதிரையால் ஏற முடியாது, மரியாதைக்கு எடுத்துன்னு வந்தோம்னா. அந்த குதிரை கிட்ட போய் தட்டி கொடுத்தார். ஏன்னா நீ முரடா, நீ ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு தட்டி கொடுத்தார். சாது ஆகிடுத்து, ஏறி போங்கன்னுட்டார். சிவாஜிகிட்ட போய் இதை சொன்ன உடனே சிவாஜி, அப்படியா, வீட்டில் விசாரிச்சிட்டோம், ரொம்ப ஏழைன்னு சொல்கிறான், வீட்டில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் வேண்டாங்கிறார், நீங்கள் அமிச்சேன்னு சொன்னியும் வேண்டாங்கிறார். அப்போ வைராக்கிய புருஷன்தான், நான் அவர் போய் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிண்டு துக்காராம் மகாராஜ் லோஹாகாவுக்கு வரார். வரும்போது எப்படி வரார்னா, ஒரு தங்கத்தட்டு நிறைய தங்க நாணயங்கள், நிறைய ரத்தினங்கள், ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், வாசன திரவியங்கள், மாலைகள் அப்படி எடுத்துன்னு வரார்.
கோவிலுக்கு மகான்களை பார்க்கும்போதோ கோவிலுக்கு போகும்போதோ நம்மளுடைய அந்தஸ்தெல்லாம் காட்டப்படாது. சாமி முன்னாடி யாராக இருந்தாலும் சாதாரண ஆள் தானே. தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீட்டத்தை எடுத்துட்டார், வாழை எடுத்து மந்திரிகிட்ட கொடுத்தார். ஒரு பக்தனாக வராங்க. ஹரிகீர்த்தனில் உட்காண்டுக்கிறார். காணிக்கெல்லாம் எதிர்க்க வச்சிருக்கா. இவருக்கு இது எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாதானே அவருக்கு. தீனி திரிபுவனி आमी वैभवाचिदनी தீனி त्रिभुवनी आमी वैभवाचिदनी आमी वैभवाचिदनी आमी वैभवाचिदनी धनी तीनी त्रिभुवनी आमी वैभवाचिदनी हाथियाने दावडाव हाथियाने दावडाव अमुचा माय बाप देव अमुचा माय बाप देव अमुचा माय बाप देव तीनी त्रिभुवनी आमी वैभवाचिदनी धनी तीनी त्रिभुवनी आमी वैभवाचिदनी काय त्रिभुवनी बड अंगी अमुचा सकळ काय त्रिभुवनी बड अंगी अमुचा सकळ 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 तुका म्हणे सत्ता अवघी अमुचीचे आता तुका म्हणे सत्ता अवघी अमुचीचे आता अवघी अमुचीचे आता तिनी त्रिभुवनी आमी वैभवाचे धनी धनी तिनी त्रिभुवनी आमी वैभवाचे धनी 3 லோகங்கள்லையும் செல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கேன் அவர். தீனி திரிபுவனி ஆமி வைபவாச்சேதனி. உங்கள் ஊர் நாணயம் இன்னொரு ஊரில் செல்லாது, அந்த ஊர் நாணயம் இன்னொரு ஊரில் செல்லாது. எங்களுடைய நாம சங்கீர்த்தனம் எல்லா ஊர்லேயும் சொல்லும்னார். பகவன் நாம இருக்கிறவன் எங்கே வேணால் போகலாம், போகிற இடத்துல எல்லா இடத்தையும் அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்கும். அப்பேற்பட்ட வைபவத்தை பகவான் எங்கள் கையில் கொடுத்துருக்காருன்னு விட்டார். ஒன்றுமில்லாத ஆட்களா நாங்கள்? தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்று மோங்க என் கரத்து இயற்கையான சித்தியை. இதான் இயற்கையான சித்தி. நாமாவளி பாடி உறக்க கை தட்டி தாளம் போட்டு பாடுறோமே, இதுதான் அனுகிரகம். இது லேசில் வந்துடுமா? அது வந்துடுத்துனா பாக்கி என்ன வராதுங்கிறார் அவர். இவ்வளவும் கொடுத்துருக்கார் சுவாமி. எதை வேணால் பண்ண முடியும், இருந்த இடத்துலேருந்து வைகுண்டம் கிளம்பி போக முடியும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்லாம் ஒரு சமாச்சாரமாக. பஜனை முடிஞ்ச உடனே சிவாஜி மகாராஜா எல்லாத்தையும் வச்சார். என்னது காணிக்கையினர். அவர் சொன்னார், அப்பா பகவானை நம்பி இருக்கிறவாளுக்கு ராஜாவும் ஒன்று தான், எறும்பும் ஒன்று தான். எங்களுக்கு பேதம் கிடையாதுப்பா. சொர்ணமும் ஒன்று தான், மண்ணும் ஒன்று தான். ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவாருங்கிறார் சேக்கிழார். சிவனடியார்கள் எப்படி இருப்பாளா? தங்க பாலம் கொடுத்தாலும் மண்ணாங்கட்டி கொடுத்தாலும் ஒன்றா தான் பாப்பா, அவளுக்கு பேதம் தெரியாது. இந்த வார்த்தை இதுலேயே இருக்குது. சோனே ஆணி மாற்றி ஆமாம் சமான சித்திங்கிறார். எனக்கு பேதம் கிடையாதுப்பா. காரணம் என்னன்னா, பாண்டுரங்கான்னு கூப்பிட்ட உடனே விட்டல் வந்து நிற்கிறார். எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறார். தும்ச்சே ஏற வித்ததன தேமஜ மிருத்திகே சமானனர். நீங்கள் கொடுத்த ஸ்வர்ணம் எல்லாம் எனக்கு மண்ணுக்கு சமானம். சிவாஜிக்கு முகம் சுண்டி போயிடுது. அப்படின்னா வருத்தப்படாதே, மண்ணுலேருந்து தான் ஸ்வர்ணம் வருது. மண் வேறு ஸ்வர்ணம் வேறு இல்லை, எங்களுக்கு மண்ணே போகிறோம். எதுலேயும் அபேட்சை கிடையாது.
நாட்டம் இல்லாத வாளுக்கு இதெல்லாம் கொடுக்கறது என்ன ஆகும்னா கோமாம்சத்தை கொடுக்கறதுக்கு சமம். அதை யாரும் ஏற்றுப்பாளா? அது பாபம் இல்லையா? அது மாதிரி இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சிவாஜி வருத்தப்படுறார். ஏதாவது ஒன்று ஏற்றுண்டா தேவையில்லையேங்கிறார். ஏதாவது ஒன்று ஏற்றுக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமாம் சிவோபா, உன்னையே நான் ஏற்றுக்கிறேன். ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சின்னு பண்ணணும்னு நினச்சா என்ன பிரீத்தி பண்ணுறதுக்காக நான் சொன்னால் செஞ்சால் போகிறோம். என்ன வாக்குனால விட்டலை விட்டலை விட்டலைன்னு சொல்லு, எனக்கு சந்தோஷமாயிடும். கழுத்தில் நிறைய நகை போட்டுக்கலாம், ராஜாவுக்கு உரிமை உண்டு. அந்த நகையோடு சேர்த்து ஒரு துளசி மாலை போட்டுக்கோ. நாளைக்கு உயிர் உடம்பை விட்டு போன உடனே எல்லா நகையும் கழட்டிடுவா, துளசி மாலை யாரும் கழட்ட மாட்டா. வைகுண்டம் வரும். அது எல்லா நாளும் வயிறு படைக்கும் சாப்பிட்றோம். ஏகாதசி அன்னைக்கு பகவானை நினச்சிட்டு உபவாசம் இரு. நாளைக்கு உன் உலகமே கொண்டாடும் மகாராஜா சத்ரபதி சிவாஜின்னு சொல்ல போகிறது. அதுக்கு பெருமைப்படாதே. உன்னை பார்த்து யாராவது இவர் ஒரு பாகவதர்னு சொல்லிட்டார்னா அதுக்கு பெருமைப்பட, அந்த பட்டம் கிடைக்காது. உன்னை ஹரிதாஸ்னு சொன்னான்னா அதுக்கு சந்தோஷப்படு. இதுதான் நான் விரும்புறதுன்னார். आमी तेने सुखी, आमी तेने सुखी, आमी तेने सुखी, आमी तेने सुखी. म्हणा विठ्ठल विठ्ठल मुखी, म्हणा विठ्ठल विठ्ठल मुखी. तुमचे ये वित्तधन, तुमचे ये वित्तधन, ते मज मृत्तिके समान, ते मज मृत्तिके समान, ते मज मृत्तिके समान. आम्ही तेने सुखी, आम्ही तेने सुखी. म्हणा विठ्ठल विठ्ठल मुखी, म्हणा विठ्ठल विठ्ठल मुखी. कंठी मिनवा तुळसी, व्रत करा एकादशी. कंठी मिनवा तुळसी, व्रत करा एकादशी. मनवा हरीचा दास, तुका म्हणे मढे आस. मनवा हरीचा दास, तुका म्हणे मढे आस. तुका म्हणे मढे आस, तुका म्हणे मढे आस. आम्ही तेने सुखी, आम्ही तेने सुखी. म्हणा विठ्ठल विठ्ठल मुखी, म्हणा विठ्ठल विठ्ठल मुखी. சிவாஜி அப்படியே பிரமிச்சு போய் அவரை பார்க்குறார். வார்க்கரியில் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவா அவளே துளசி மாலையை கழுத்தில் போட்டு விட்டு அனுகிரகம் பண்ணுவா. சபரிமலை விரதத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. துளசி மாலை போட்டு விரதம் இருப்பாள். என்ன வித்தியாசம்னா 48 நாள் ஆனவொன்னே அவள் கழிச்சிடுவா. இது ஒரு தரம் போட்டால் சாகர மட்டுக்கும் கட்ட முடியாது. இது வாழ்நாள் பூரா விரதம். பாண்டுரங்கனுக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம், அவர் கழுத்தில் தாலி கட்டுவிட்டார்னு அர்த்தம். விட்டலுக்கு ஆட்பட்டுட்டோம்னு அர்த்தம். அந்த அனுகிரகத்தை அவருக்கு பண்ணினார். சிவாஜி கண்ணில் ஜலம் வருது. ஒரு ஏழையாக இருந்துட்டு 1000 சன்னியாசிக்கு சமமாக இருக்கார் இந்த மகாராஜ். நான் இந்த மாதிரி ஒரு பெரியவரை நான் எங்கே பார்க்க போகிறேன்? இது மாதிரி ஒரு மகாத்மா தானே எனக்கு குருவாக வேணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இப்படி ஒருத்தர் கிடச்சுட்டாரே. மனுஷ பிறவி எடுத்ததோட பிரயோஜனம் சத்குருநாதர் அடைஞ்சு அவர் மூலமாக பகவான் அடைகிறது. அதுக்கு அது எனக்கு கிடைக்க போகிறதுங்கிறத ராஜ்யமாவது ஒன்றாவது அல்பம் அப்படின்னு மந்திரிகள்கிட்ட சொல்லிட்டார். நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வாங்க. அவர் வேண்டான்னுட்டார், நான் வரலேன்னுட்டார். என்ன இப்படி சொல்கிறேன்? நான் வரல. அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? துக்காராம் மகாராஜ் கோஷ்டியில் சேர்ந்து விட்டான்னு சொல்லுங்க சிவாஜி. நான் அவர் பின்னாடி ஜால்ரா போடுறேன், அவருக்கு சேவை பண்ணுறேன். எனக்கு ஜென்மா வீணாக்க முடியாது. இப்படி ஒரு மகான் எனக்கு கிடைக்க மாட்டார்.
2-3 நாள் இருந்து பார்த்தா மனசு மாறுமோன்னு மாறுற மாதிரி தெரியல. துக்காராம் மகாராஜர் பேசுகிறதுக்கு பயம். இவனா கிளம்பி போயிட்டான். ஹிந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுங்கிறது எண்ணத்தையே விட்டுட்டு, அவுரங்கசீபோட சண்டை போடுறதுங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டு, துக்காராம் மகாராஜோட பஜனை போகிறோங்கிற எண்ணத்தில் தான் சிவாஜி இருக்கார். துக்காராம் மகாராஜ் அவருக்கு எப்படி தர்ம உபதேசம் பண்ணி அவர் மூலமாக அந்த தேசத்தையே எப்படி மீட்டாருங்கிற சரித்திரத்தை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். 1-2 விஷயங்கள் இப்போ நான் சொல்லிடுறேன். 1, குருநாதரோட கருணையால் நமக்கு ஒரு பெரிய போனஸ் என்ன, கதை இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நாளைக்கு துக்காராம் மகாராஜ் சரீரத்தோடு வைகுண்டம் போகிற அந்த வைகுண்ட ஆரோகணத்தை சொல்லணும். அது நாளன்னைக்கு 1st and 2nd ஃப்ளோரில் இருக்கிற மினி ஹாலில் நடக்க போகிறது. 29ஆம் தேதி நாளைக்கு இங்கே கதை உண்டு. நாளன்னைக்கு இங்கே நிகழ்ச்சி இருக்கிறதுனால 1st ஃப்ளோரில் எல்இடி வாலில் நன்னா பார்க்கலாம் தெளிவாக. 2nd ஃப்ளோரில் நான் கதை சொல்லுவேன். அன்றைக்கி வைகுண்ட ஆரோகணம் மட்டும்தான். சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணி மட்டுக்கும் துக்காராம் மகாராஜோட வைகுண்ட ஆரோகண அபங்கங்களை பாடி அவர் எப்படி சரீரத்தோடு கிளம்பினாருங்கிற வைபவத்தை மட்டும் அன்றைக்கி சொல்லி அன்றைக்கி பூர்த்தி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள் சொல்லுவா, அதை சிரவணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும்படியாக கேட்டுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து கோவிந்தபுரத்த சத்குரு ஸ்ரீ ஞானானந்த பாதுகா மண்டபம் அப்படிங்கிற இந்த குருநாதருடைய சன்னிதானத்துடைய விரிவாக்கத்துக்காக, நிதி திரட்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஒரு வாரம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பகவானுடைய அங்கே சன்னிதானத்தில் வந்து நித்தியப்படி பூஜையிலேருந்து அன்னதானத்திலேருந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கோம். பல குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத வாழ்க்கை ஃபீஸ் கட்டின்னு இருக்கோம். வண்டி சைக்கிள் இல்லாத வாழ்க்கை சைக்கிள் கொடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா வாசலில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சன்னதி மாசாந்திரம் குருநாதருடைய சன்னிதானம் நடத்துறதுக்கு பல பக்தாள் வந்து மாசாந்திர பூஜைக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கான பூஜை இத்தனை புஷ்ப கைங்கரியத்துக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு பூஜை எவ்வளோ, அன்னதானத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற இந்த பேம்ஃப்ளெட் ஒன்று இருக்குது. வாசலில் யார் வேணுமோ அவள் வந்து கேட்டேன்னா அவள் கவுண்டரில் வந்து கொடுப்பா. அதுக்கப்புறம் மே மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கோவிந்தபுரம், திருவேஷநல்லூர், மருதானல்லூர், சேங்கனூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம், காமகோட்டி மடத்தில் 59வது பீட்டாதிபதியாக இருந்த ஜெகத்குரு பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம், ஸ்ரீதர வெங்கடேஷய்யா அவருடைய மடம், மருதானல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய மடம், சேங்கனூர் போன்ற க்ஷேத்திரங்களுடைய யாத்திரை இருக்குது. குருத்திரய தரிசனம்னு அந்த யாத்திரையினுடைய நோட்டீஸும் வாசலில் கிடைக்கிறது. யார் அந்த யாத்திரையில் பங்கெடுத்துக்கிறோளோ அவள் வந்து நீங்கள் அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு வார காலம் இங்கே துக்காராம் மகாராஜோடைய சரித்திரம் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாகவத சப்தாகமோ ராமாயண நவாகமோ பூர்த்தியாச்சு அப்படின்னுட்டா எப்படி ஒரு ஹோமம் யாகம் பண்ணி ஆகுதி கொடுக்குறாலும் அந்த மாதிரி காது அப்படிங்கிற அந்த ஒரு துவாரம் மூலியமாக சிரவண யஜ்யம்னு நம்மளுக்கு சத் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுடைய மனசில் சாந்தி கொடுக்கறது. அந்த சப்தாக யஜ்யத்துக்கு நம்மளால் முடிஞ்ச யஜ்ய தீட்சையை ஒரு தட்சிணையாக நம்மளுக்கு கொடுக்கணும். அது குரு சமர்ப்பணமாக ஒரு கவர் ஒன்று கொடுப்பா. அந்த கவரில் வந்து யாரால் என்ன முடிகிறதோ அந்த திரவியத்தை நீங்கள் அதில் செலுத்தி அந்த கவர் மேலே முக்கியமாக உங்களுடைய பேர், அட்ரஸ், நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுங்கோ. வருஷாந்திரம் பண்ணக்கூடிய உற்சவங்களுடைய தகவல்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையுமே அதை தெரிவிக்கப்படும். இதை உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கிட்டையும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா வாசலில் கவுண்டரில் வந்து கொடுப்பா. अट्टावीस विटिवरी उबा वामांगीर कुमांगीर सदुर्य शोभा कुंडलिका जे बेटी पर ब्रह्मा लेगा शरणी वागे भीमा बुद्धरी जगा जय देव जय पांडुरंगा श्री हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राई चा वल्लभ पावे जीव लगा जय देव आषाढ़ी कार्तिकी भक्त जन येती चंद्रभागे तीर स्थान जो गणती दर्शन हेळा मात्र दे हो या मुक्ति केसवासी नाम देव भावे हो आदित्य जय देव जय पांडुरंगा श्री हरि पांडुरंगा रघुमाई वल्लभ रागी चा वल्लभ भावे जीव लगा जय देव बोला पुंडलिका वर
राधे हरि सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडल की जय ஒரு சின்ன வேண்டுகோள் எந்த பிரவச்சனத்துக்கு போனாலும் மங்களம் முடிகிறவரில் இருக்கணும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப சத்தையாக கேட்குறேன் 2 நிமிஷம் ஆகிடுமா மங்களம் கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் மங்களம் சொல்லிவிட்டு பகவானுக்கு பொன்றிக்கம் போட்டப்புறம் ஏந்துக்கிறதுங்கிறது தான் சம்பிரதாயம் அதான் முறை எல்லோரும் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அறிவிப்புகள்லாம் கேட்டேள் முக்கியமானது எங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து வர வேண்டியது உங்களோட அட்ரஸ்ஸு தான் நீங்கள் உங்களோட அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும் இதிலேருந்து நம்ம சத்சங்க குடும்பமாக இணைஞ்சு போய்டுறோம் நம்ம எல்லோரும் ஒன்றாயிடுறோம் இல்லையா சத்குருநாதரோட குடும்பத்தில் நம்ம ஒரு பங்காக இருக்கோங்கிறதுனால எல்லா உற்சவ தகவலும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நீங்களும் வந்து எங்களோட பங்கெடுத்துக்கலாம் நம்மெல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் உங்களுடைய தகவலெல்லாம் கொடுங்க எல்லா சத்சங்கத்தையும் பங்கெடுத்துக்கோங்க ராம் ராம்